யார்கிட்டயும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணுமா? ஆமா சார். If you are okay with it. I'm not okay. Why will I share my secret Come on, and all, sir. bro? No, Yes, sir. no. சீக்கிரட்டா சொல்லணுமா? கூச்சமா இருக்கும்பா. Okay, something which is harmless, like அது சொன்னா. Harmless what? Only if it is harmful, then I will keep secret. Harmless means already a lot of place I would have told. தெரியல எனக்கு டக்குன்னு கேட்கும் ஞாபகம் இல்லை. இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்றேன். சீக்ரெட் என்னப்பா? ஷோ முடிச்சு தனியா வந்து கேட்குறியா? அந்த பையன் கூலிங் கிளாஸ் பிடிங்கோங்க. வாண்ணா, இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. வாமா. Matter. Do you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? 17 times you told funny. That I counted. In general, என்னோட வீட்டில் வந்து எங்க வீடே வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்றது உங்களுக்கு? இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸ்ல ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூ பண்ணிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்க ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில ரொம்ப ரேண்டமா நடந்துப்போம். சின்ன வயசுல எப்படி இருக்கும்னா அது ரொம்ப வியர்டா இருக்கும். எங்க அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சிருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்ல சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொன்றுருவாங்க. இல்ல நான் போய் சொல்ல, நிஜமாலே நாங்கள் இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழ்ந்தோம். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபன்னியாக இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசில் அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இதுதான் காமெடி போல இருக்கு அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு என்ன தளபதி படத்தில் வரமே செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நல்ல உங்க மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினைச்சாங்க ஜோக்குன்னு. அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் இழுத்து பிடிச்சுன்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீட்லயே அப்படிதான் இருந்தோம். ஸோ யூ கான்ட் பிரிட்டெண்ட் டு பி சம்படி ஃபார் அ லாங் டைம். See, first time when I joined radio as like ஒரு யங் பாய் ஃப்ரம் டூயிங் இஸ் பிஜி, எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்துருக்கு ஏலே, அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடிச்சா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம நடிச்சா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான் பிரிட்டன்ஸ். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது, அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க பாரு நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான் பிரிட்டன் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிப்போம். சம்வேர் த ரியல் செல்ஃப் வில் கம் அவுட். ஸோ நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கவன்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேற இது தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே. okay. Yeah.